டார்லிங் 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 செல்வி டார்லிங், என்னங்க இன்னைக்கு குடும்பத்தோட நீ சினிமா ப்ரோகிராம் போட்டுருக்கல, அந்த ப்ரோகிராம் கொஞ்சம் கேன்சல் பண்ணிடு. எதுக்கு? இன்னைக்கு மத்தியானம் நம்ம மேட்னி ஷோ இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு ஜாலியா ஒரு ரவுண்ட் அடிச்சு வரலாம். இதோ டிக்கெட் கூட எடுத்துட்டேன். ஏங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? என்ன பண்ணிட்டேங்க? காலையில நீங்க என்ன சொன்னீங்க? இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு, நான் எங்கேயுமே வர முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. அதை நம்பி தானே நான் எல்லாரையும் சினிமா போறதுக்கு ரெடி பண்ணேன். இப்ப போய் திடீர்னு நான் வர முடியாதுன்னு சொன்னா அவங்க என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா? என்ன நினைப்பாங்க? ஓ நோ நினைக்க மாட்டாங்க. ஹே டார்லிங், இது பாரு, புதுசா கல்யாணம் நம்ம 2 பேரும் சினிமாக்கு போறது முக்கியமா இல்ல நீ அவங்க கூட போறது முக்கியமா? அதுலங்க இன்னைக்கு நம்ம கட்டாயம் சினிமாக்கு போறோம். ஏக்கா, அடுத்த மாசம் பசங்களுக்கு எல்லாம் லீவ் வருது. அப்படியே செல்வி கிட்ட சொல்லி கார் எடுத்துக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல் சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம். இப்ப சினிமா பார்த்துட்டு வருவோம், ஊட்டி கொடைக்கானல்ல அப்புறம் யோசிப்போம். ஆட நீ ஒண்ணு, அவகிட்ட இப்பவே சொன்னாதானே காரை ஃப்ரீ பண்ணி வைப்பா. அவ கூட்டிட்டு போறேன்னு சொன்னா கூட நீ தாண்டான்னு சொல்லிடுவ போல இருக்க. போன் அடிக்கிட்டு போய் எடு. அநேகமா சித்தியா தான் இருக்கும். அவங்க கிட்ட சொல்லு, அம்மா சித்தி எல்லாம் ரெடியா இருக்காங்க, சீக்கிரம் கார் எடுத்துக்கிட்டு வர சொல்லு. ஹலோ சித்தி. நான் தான் சித்தப்பா பேசுறேன். சித்தப்பா வா, சொல்லுங்க சித்தப்பா. பத்மா, நானும் சித்தியும் தனியா சினிமாக்கு போறோம். நீங்க எல்லாம் ஒண்ணா சினிமா போயிட்டு வந்துருங்க. சித்தி கார் கொண்டு வரேன்னு சொன்னாங்களே. என்ன காரு? ஏன் பஸ்ல போக மாட்டீங்களா? டெய்லி கார்ல போயிட்டு இருக்கீங்க. எல்லாரும் பஸ்ல போய் பாத்துட்டு வாங்க, போங்க. நான் சொன்னேன்னு சொல்லு. சரிங்க சித்தப்பா. ஏய், கார் பறந்துச்சாமா? இல்ல சித்தி, சித்தப்பாவும் சித்தியும் வேற சினிமாக்கு கார்ல போறாங்களாம். அதனால சித்தப்பா நம்மள பஸ்ல போக சொல்லிட்டாரு. பஸ்லயா? நம்ம பஸ்ல போறோம் இல்ல நடந்து போறோம்? அத சொல்றது இவங்க யாரு? பாத்தியாக்கா, அவ பணக்கார புத்திய காமிச்சிட்டா. ஒரு பக்கம் சினிமாக்கு புறப்படுங்க கார்ல கூட்டிட்டு போறேன்னு தூண்டி விட்டுட்டு, இன்னொரு பக்கம் இவ புருஷன் கூட ஜோடி போட்டு இவ மட்டும் போயிட்டா. என்ன பல்பு காட்டுறா பாரு. உடனே கண்ணு மூக்கல வைக்காத. பாவம் அவன் புருஷன் வற்புறுத்திப்பா, அதனால போயிருப்பாரு. 10 வருஷமா ஒரு அரசியல்வாதிக்கு பொண்டாட்டியா இருக்கிறானே, இந்த பாலிடிக்ஸ் கூடவா எனக்கு தெரியாது? நீ பாலிடிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சவதா, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா டிக்கெட் எல்லாம் வாங்கியாச்சு, பேசாம சினிமாவுக்கு போயிட்டு வந்துடலாம். என்ன பெரிய டிக்கெட்? என் வீட்டுக்காரங்கிட்ட சொன்னா ஏசி தியேட்டரே விலைக்கு வாங்கிடுவான். என்ன அந்த ஆளு கொஞ்சம் நேரம் தெரியல, அதனால கண்டவங்க கிட்ட எல்லாம் நான் மானங்கற வேண்டியதா இருக்கேடா. சினிமா வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எல்லாத்தையும் அவுத்து போடுங்க. சினிமாவா சினிமா? இங்கிலீஷ் படம் பார்த்து வந்திருக்கோம், ஞாபகம் வச்சுக்க. உங்களுக்கு ரொம்ப தான் குறும்பு. செல்வி, படம் விட ரொம்ப நேரமாச்சா? அது வந்து சரி, 2 பேரும் துணி மாத்திட்டு வந்து சீக்கிரம் சாப்பிடுங்க. அக்கா, நாங்க வர வழியிலேயே டிஃபன் சாப்பிட்டுட்டோம். அப்படியா? சரி, பரவாயில்ல. அக்கா சாரிக்கா, என் வீட்டுக்காரர் திடீர்னு இங்கிலீஷ் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாரு. அதான் என்னால வர முடியல. அதனால என்னம்மா, பரவாயில்ல, நீங்க பாத்துட்டீங்களே அதே சந்தோஷம். அக்கா, நீங்க படத்துக்கு போனீங்களா? இல்லம்மா, இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலான்னு விட்டுட்டோம். தமிழ்ச்செல்வி, இந்த தமிழ்ச்செல்வி. என்னக்கா? இந்தாமா, நீ கொடுத்த பட்டு புடவை நகையெல்லாம் இருக்கு, வாங்கிக்க. இப்ப எதுக்குக்கா? நீங்களே வச்சிருங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். ஐயோ, என்கிட்ட வேண்டாமா? அப்புறம் ஏதாவது காணாம போயிடுச்சுன்னா பழி ஏமல விழறதுக்கா? ஏங்கா, நான் சினிமாக்கு வரலன்னு கோவமா? ஐயோ, உன் மேல கோவப்படுறதுக்கு நாங்க ஒண்ணு பெரிய ஆள் இல்லமா. நாங்க என்ன பங்களாவுல பிறந்தமா இல்ல கார்ல தான் வாழ்ந்தமா? ஏதோ எல்லாரும் சினிமாவுக்கு போலாமேன்னு சொன்னாங்க, நானும் ஆசைப்பட்டேன். இந்தா எரும மாடு ஏரோப்ளேன்ல போக ஆசைப்படலாமா இல்ல கட்ட வண்டிதா கப்பல் ஏற நினைக்கலாமா? எல்லாம் கரெக்டா இருக்குதானே செக் பண்ணிக்க. என்னங்க, உங்களால இப்ப எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் பாத்தீங்களா? என்னாச்சுடா? நான் அப்பவே சொன்னேன்ல, அவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்கன்னு. உங்க சின்ன அண்ணி நான் வேணும்னே சினிமாக்கு கூட்டிட்டு போகாம ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறாங்க. ஆசையை கொடுத்த புடவையை கூட மூஞ்சில அடிச்ச மாதிரி திருப்பி கொடுத்துட்டாங்க. சரி, அதனால என்ன? கவர்மெண்ட் கவுந்துருமா? இங்க பாரு டார்லிங், உட்கார். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு. என்ன பாக்குற? எங்க சின்ன நீ இருக்குது இல்ல, அது ஒரு நம்பர் 1 வாயாடி. நன்றின்றது கொஞ்சம் கூட கிடையாது. அதோட 4 குழந்தைங்களையும் நான் தான் படிக்க வைக்கிறேன், எல்லாமும் செய்யறேன். அப்படி இருந்தும் அது என்னையே குறை சொல்லுதுன்னா உன்னை சொல்லாம இருக்குமா? அதுவாவது பரவாயில்ல. எங்க சின்ன இருக்கானே, அதோட வீட்டுக்காரன், அவன மாதிரி ஒரு சோம்பேறி இந்த உலகத்துல பார்க்க முடியாது. 4 பிள்ளைங்களை பெத்து போட்டான், அரசியல் அது இதுன்னு தூ படிச்சுட்டு பந்தா பண்ணிட்டு திரியறான். எங்க பெரிய அண்ணியும் அவன் சொல்றதை எல்லாம் நம்பிட்டு அவனை தலை தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. சரி, நானாச்சு ஏதாவது கண்டிச்சு சொல்லலாம்னா உடனே எங்க பெரிய அண்ணன் ஓடி வந்துருவாரு. ஐயோ வேணாண்டா, குடும்பம் பிரிஞ்சிருண்டான்னு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவாரு. இதுக்காகவே நான் இந்த குடும்பத்துல எது நடந்தாலும் கண்டுக்கிறது கிடையாது. அதனால நீ எப்பவுமே அவங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு.